உங்களுக்கு இப்போ 2 கயிறு தெரியுது இல்லை? தெரியுதுல்ல? இது ஒரு வெள்ளை கலர் கயிறு, இது ஒரு ப்ளூ நீல கலர் கயிறு ஒன்று போகுது. ரெண்டும் போயிட்டே இருக்குது. அது எங்கேயும் எங்க போய் முடியுது, எங்க போய் முடியுதுன்னு தெரியல. ஆனா சிலருக்கு தெரியுது, ரொம்ப நீளமான கயிறு தானே. அந்த கயிறுல ஓரத்துல இத்தினோண்டா ஒரு கலர்ல, ரோஸ் கலர்ல ஒட்டி இருக்குது இல்ல. இதை வைத்துதான் இன்னைக்கு நம்ம ஸ்டார்டிங் நம்ம பார்க்க போறோம். இந்த செய்தி என்னன்றத இதுல இருந்து ஆரம்பிக்க போறோம். இது ஃபுல்லா நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை, நம்ம இந்த மொத்தமா நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்க வாழ்க்கைய இந்த கயிறுல பார்க்கிறோம். அதுல நம்ம பூமியில இம்மையில வாழ போற வாழ்க்கை என்னன்னா இதுதான். இத்தனோடு ஒட்டி இருக்குல்ல, இந்த கலர் இருக்குல்ல, இவ்வளவுதான் நம்ம பூமியில வாழ போறோம். அது பிறகு அப்படி போயிட்டே இருக்கு. அங்க எண்டு தெரியுதா? ரொம்ப நீளமா போயிட்டே இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் ஒண்ணு போயிட்டே இருக்கு. அதுவும் அதுக்கும் எண்டு தெரியாது, அதுவும் போயிட்டே இருக்கும். இப்போ இந்த பூமியில வாழ போற வாழ்க்கை நம்ம நிறைய நம்ம வாழ்க்கையில நம்ம பாத்தீங்கன்னா அடிக்கடி நம்ம ஜெபம் பண்றது என்ன, ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க. நிறைய பேர் நினைக்கிறோம்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டா அவர் எனக்கு என்ன கொடுப்பாரு. நேற்று கூட நம்ம பேசிட்டு இருந்தோம். அவர் சொன்னார் எனக்கு 2 ஆடு கொடுப்பாரா, 1 கோழி கொடுப்பாரா, அப்ப நான் ஆண்டவரை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னதாக ஒரு சாட்சியில சொன்னாங்க. ஒரு அன்னைக்கு சொன்னாங்க வாழ போறது இத்தனை வருஷம் தான், ஒரு 70 வருஷமா 80 வருஷம் தான். அதுல நமக்கே சொத்தை சேர்த்துக்கிட்டு நமக்காகவே வாழ்ந்துகிட்டு வேற எதற்காக வாழாம சுயநலமாவே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு பிறகு என்னமோ இருக்குது, இவ்வளவு காலம் வாழ போறோமே, ஒழுங்கா வாழலைன்னா இங்க போயிடும். என்னன்னு தெரியும் இல்ல, என்னன்னு புரியுது இல்ல என்ன சொல்றேன்னு. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இந்த வசனத்தை முதலாம் நாள் செய்தியில நம்ம பார்த்தோம். 1 கொரிந்தியர் 15:19. இம்மைக்காக மாத்திரம், அதான் பார்த்தோம். இந்த இதுல வாழ போற வாழ்ல இம்மைக்காக மாத்திரம் எனக்கு ஏதாவது கொடுப்பார் ஆண்டவர், பூமிக்குள்ள காரியங்களை மட்டும் கொடுப்பார் அப்படின்னு இம்மைக்காக மாத்திரம் நம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கைக்குரியவர்களா இருப்போமானால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்பட்டவர்களா இருப்போம். 3 காரியங்கள். முதல் யோவான் 3:16 எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல, நேற்று பார்த்தோம். யோவான் 3:16 எல்லாருக்கும் தெரியும். சிலுவை பார்த்தாலும் தெரியும். மேல இருந்து ஒரு கீழே ஒரு கோடு வருது. ஆண்டவர் நமக்கு செய்தது. யோவான் 3:16 அவர் நமக்காக இறங்கி வந்தார். இன்னொன்று பார்த்தோம். 1 யோவான் 3:16 என்ன பார்த்தோம்? நம்ம சகோதரர்களுக்கு என்ன செய்ய வேண்டும். சிலுவையில் இப்படி ஒரு குறுக்கா ஒரு கிராஸ் போதுல, நம்ம சகோதரனுக்கு என்ன செய்ய வேண்டும். சிலுவையிலிருந்து நான் முழு சுவிசேஷம் வந்துரு. ஆண்டவரை முழு மனதோட நேசி, உன் அயலாமே நீ நேசி, அன்பு கூறு. 2 இது இருக்குது. இது 2 காரியங்கள் ஆண்டவர் ஒழுங்கா பண்ண சொல்றாரு. நம்ம ஆவியில் அனல் உள்ளவர்களா இருக்க வேண்டும் இருக்குது. இப்ப பாருங்களேன், இந்த கயிறுல நான் ஒரு விஷயம் சொல்றேன். இந்த எண்டு இருக்கு பாருங்க, இந்த முடிவு, இதுவும் சந்திக்கிற இடம் இருக்கு பார்த்தீங்களா. அது என்ன தெரியுமா? அது என்ன நாள் தெரியுமா? முதல் நம்ம ஆண்டவரை முகமுகமா பார்க்க போற நாள். முதல் தடவையா நம்ம மறிச்சு தேவனை முதல் தடவையா சந்திக்க போற நாள். இவ்வளவு முக்கியமான நாள். அந்த நாள்ல நம்ம ஆண்டவருக்கு என்ன பதில் வச்சிருக்கோம், ஆண்டவர் கேட்க போற கேள்விகளுக்கு என்ன பதில் வச்சிருக்கோம், நம்ம ஆண்டவருக்கு நம்ம என்ன கொண்டு போக போறோம். இத்தனை நாள் நம்ம நமக்காகவே ஓடிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாள்ல நம்ம வெறுங்கையோட நிற்போம்.